ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஃபைண்டர் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் தாறுமாறு தக்காளி சோறுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஃபைண்டர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதன் மூலமாக இன்னசென்ட்டையெல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இவங்க கிட்ட உதவி கேட்குற எல்லோருமே ஃபேக்காக தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போனவங்களை அவங்க தப்பே செய்யல காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ரூபி அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் ஜெனூனாக வந்து இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறா. அந்த வழக்கத்தொட்ட இவங்களுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற கிரைம் த்ரில்லர்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் காட்டுறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே கிரிமினாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுங்க. இந்த ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. அவருடைய பேர் தயாளன். அவர் இப்போ கிரிமினல் லாயராக இருந்துட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே காலேஜில் படித்து முன்னேறின ஒரு ஆள் தாங்க இவர். ஒவ்வொரு பேட்ச் வெளியே போகும்போதும் இவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுப்பாரு. அந்த வகையில் இந்த வருஷமும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அவர் ஸ்டேஜ் ஏறி சில விஷயங்களை சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. இங்கிருந்து வெளியே போகிறவங்க போலீஸ் ஆகலாம், டிடெக்டிவ் ஆகலாம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைனா சோஷியல் ஒர்க்கர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ஐடியா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் நான் இந்த துறையில் போய் இதை சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவுமே இல்லை, நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அப்பவும் தயாளன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்கிறவங்க தான் ஃபியூச்சரில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க அப்படின்னு அவரையும் மோட்டிவேட் பண்ணி உட்கார வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் பல்லவி வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேற லெவலில் ஒரு ஐடியா இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1992 வெள்ளக்காரங்களால உருவாக்கப்பட்டது தான் ப்ராஜெக்ட் இன்னசென்ஸ். இதன் மூலமா தப்பே செய்யாம ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும். அதன் மூலமா 300க்கும் மேற்பட்ட இன்னசென்ஸை வெளிக்கொண்டு வந்ததா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் திரும்பணும் அப்படின்னா, சிவகாசியில் அடையாளம் தெரியாத திருமணமான பெண்ணுடைய சடலம் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது. விசாரணை பண்ணதில் இன்னாரோடைய பொண்டாட்டி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லேடியோட கணவர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த லேடியோட கணவரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கிறதா உண்மை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர்த்துக்கும் போலீஸ்காரங்க ஜெயில் தண்டனை வாங்கி தராங்க. அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டே நடக்குதுங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி போய் ஆஜராகிறாங்க. என் கணவர் கொலை செய்யப்பட்டதா சொல்லப்பட்ட பெண்ணே நான் உயிரோட தான் இருக்கிறேன், என்னை வச்சு தான் இந்த கேஸே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜட்ஜு உட்பட அங்கிருந்த எல்லோருக்குமே பயங்கர அதிர்ச்சிங்க. இதை அடுத்து பிரபல பத்திரிகையான ஆனந்த விகடனோட ரைட்டர் வழக்க தொடர்றாருங்க. இந்த வழக்கோட விசாரணையில பல உண்மைகள் வெளிவந்திருக்குது. போலீஸ்காரங்க வழக்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடியை இது உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு ஒத்துக்க, நீ தான் உன் பொண்டாட்டியை கொலை பண்ணிருக்க, அதுவும் உன் கூட்டாளிக கூட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த லேடியோட கணவரையும் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு உரின்னு உரிச்சிருந்திருக்காங்க. வழி தாங்க முடியாத இவங்க 3 பேரும் சரிங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்து போனதா சொல்லப்பட்ட பொண்ணு நேரில் வந்து நான் உயிரோட தாங்க இருக்கிறேன், என் புருஷன் நிரபராதி அப்படின்னு சொன்னதுனால இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வெளியே வந்து அவங்க 3 பேரும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த லேடி நேரில் வந்து இப்படி சொன்னதுனால இவங்க 3 பேரும் தப்பிச்சாங்க. சரி, இந்த வழக்கில் அந்த லேடி வந்து அவங்களோட கணவரை காப்பாத்திட்டாங்க. அது மாதிரி பல வழக்குகள் இங்கே நடந்துட்டு இருக்குது. செய்யாத குற்றத்திற்காக நிறைய பேர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற மோட்டிவில் நாங்கள் ஃபைண்டர் ஏஜென்சி அப்படின்ற ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் எங்களோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி வினோத்தும் நம்ம தயாளன் அப்படின்ற கிரிமினல் லாயர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த ஐடியா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அப்புறம் உங்களுக்கு எப்போ என்ன லீகல் உதவினாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கார்டு கொடுத்துட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் ஃபைண்டர் ஏஜென்சி அப்படின்ற இந்த பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனியை வினோத்தும் பல்லவியும் ஒரு டீமோட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜெயிலர் கிட்ட அப்புறம் முக்கியமான ஆட்கள் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டை கொடுத்து ஏதாவது உதவினா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுபோக சோஷியல் மீடியாவில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட உறவினர்கள் செய்யாத குற்றத்திற்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா, அவங்கள காப்பாற்றணுமா, நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நேரில் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் வரவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஜெனூனா இல்லைங்க. உண்மையிலேயே தப்பு செஞ்சுட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தப்பே பண்ணல காப்பாத்துங்கன்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதை வச்சு அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க சும்மா ஒன்றும் வந்து உட்காரல, இவங்க கிரிமினாலஜி எல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்ததுல ஒரே ஒருத்த மட்டும் தான் ஜெனூனா வந்து சொல்லியிருக்கான். ஆனால் அவனோட கேஸும் ரொம்ப மோசமான கேஸு. ஒருத்தனோட தம்பி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அத்துமீறல் ஈடுபட்டிருக்கான். அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்களாம். ஆனால் நியாயமா பார்த்தா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் போடணுமாமா. அதனால எப்படியாவது பேசி அவனை சீர்திருத்த பள்ளிக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வினோத் சொல்றாரு,
சொல்றாரு, சின்ன பொண்ணை ரேப் பண்ணவன் ஜெயில இருந்தா என்ன, ஜூல இருந்தா என்ன, இந்த வழக்கெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஏஜென்சி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் வைரல் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ரூபி அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி அவளோட பிரச்சனையை சொல்றா. நீங்க நேரில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ரூபியை பற்றி நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரூபிக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேமிலி தான். இவங்க மீன் பிடிச்சி தான் வந்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம ரூபியோட அப்பா பார்த்தீங்கன்னா செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டாருங்க. ரூபியோட அம்மானால எதையும் சமாளிக்க முடியாமல் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இப்போ ரூபி மட்டும் தனியாலாம் இருந்துட்டு இருக்காங்க. ரூபிக்கும் ஏகப்பட்ட கனவுகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ தன்னுடைய அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அதுக்காக நீண்ட நாட்களாக போராடிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 8 வருஷமா நம்ம ரூபியோட அப்பா செய்யாத குற்றத்திற்காக ஜெயிலு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, என்ன நடந்தது, எப்படி ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு கேட்க அப்பதான் ரூபி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ரூபியோட அப்பா பீட்டரும் ராயன் அப்படின்னு ரூபியோட மாமா, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இப்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட சீட்டுக்கு பணம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அவர்கிட்ட பணம் போடுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியா பேசின நபர் யாரு அப்படின்னா பீட்டர் தான். ஆனா பணத்தை வாங்கிட்டு அந்த நபர் எஸ் ஆயிட்டாருங்க. இப்போ மொத்த கிராமமும் நம்ம பீட்டரோட வீட்டு முன்னாடி வந்து நீ தானே கேரண்டியா பேசின, எங்களுக்கு நீ தான் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் எங்கேயும் ஓடி போல, இங்கே தானே இருக்கேன், நான் எப்படியாவது ஏதாவது உதவி பண்றேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ராயன் பேக்கப்புக்கு வச்சிருந்த ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து இப்போதைக்கு சமாளிக்கிறாரு. ஆனால் 1 மாசத்துக்குள்ள மொத்த பணத்தையும் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுனால நம்ம பீட்டரும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டாருங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக இவங்க வெளியூர் போகும்போது அதெல்லாம் போகக்கூடாது, போகிறதுனா உன் பொண்டாட்டி பிள்ளை அனுப்பு, நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்தினர்கள் பீட்டர் மேலே ஒரு கண்ணாவே இருக்கிறாங்க. பீட்டர்னால பார்த்தீங்கன்னா போதிய பணத்தை சேர்த்து வைக்க முடியல. அந்த டைமுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு எடுத்துட்டு போயிட்டான். ஆனால் இந்த கிராமத்தினர்கள் பீட்டர் தானே முன்னாடி வந்து நின்று பேசினாரு, அதனால பீட்டர் தான் தந்தாகணும் அப்படின்னு தினமும் டார்ச்சர் பண்றாங்க. இவங்க வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் ராயன் மூலமா எனக்கு ஒரு வேலை வந்திருக்குது அப்படின்னு அவரோட பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு. இந்த ராயன் பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒருத்தர் பண்ண குற்றத்தை தான் பண்ண அப்படின்னு ஆள்மாறாட்டத்தனம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வருவாருங்க. அதன் மூலமா அந்த சம்பந்தப்பட்டவங்க பணம் தருவாங்க. அந்த வகையில இப்போ ஒரு மர்டர் வழக்குல ராயன் உள்ள போறாருங்க. ஒரு 6 மாசம் ஒரு ஜெயில இருக்க போறாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் வெளியே வந்துருவாரு. சம்பந்தப்பட்டவங்க 10 லட்ச ரூபாய் பணம் தருவாங்க. அதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது, அதனால பீட்டர் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. இதுல சுத்தமா ரூபிக்கும் ரூபியோட அம்மாக்கும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் லாயர் சரண்ராஜை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவரு பாத்தீங்கன்னா கோர்ட்டு கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறாரு. ஸோ கோர்ட்ல இவங்க 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவங்களுக்கு சிறை தண்டனையும் கிடைக்குது. இந்த 6 மாத காலங்கள்ல பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க பணம் தருவாங்க இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா ரூபியோட அம்மா கிட்ட இந்த லாயர் சரண்ராஜ் மூலமா வந்துட்டு இருந்திருக்கு. திடீர்னு அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஜெயில இருந்த ராயனும் இறந்து போயிட்டாரு. 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னொருத்தனோட கணவர் வெளியே வரவே இல்லை அப்படின்ட்டு லாயர் சரண்ராஜை மீட் பண்ணி ஏன் என்னோட கணவர் இன்னும் வெளியே வராம இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம எனக்கு மாசம் வந்துட்டு இருந்த பணமும் வரல, அதையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கும் போது பணமா, எப்போ நான் எந்த பணத்தை கொடுத்தேன், நீங்க பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, உண்மையிலேயே பீட்டரும் ராயனும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணாங்க, ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க, நான் கோர்ட்ல ஆஜர்படுத்தின, தண்டனை கிடைச்சது, மற்றபடி எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இனிமேல் என்ன தேடி இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி துரத்தி அடிச்சிடறாருங்க. ரூபியோட அம்மா ஜெயில போய் அவங்க அப்பாவை பார்த்து இந்த உண்மையெல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. மாசம் வர காசை வச்சு கடன் அடைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த காசு நின்று போச்சு. அதனால இந்த கிராமத்தினர்கள் சைட்ல இருந்து மறுபடியும் பிரஷர், மன உளைச்சல் தாங்க முடியாத ரூபியோட அம்மா சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட்டாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரூபியோட அம்மா இறந்துட்டாங்க, ரூபி பொழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா லாயர் சரண்ராஜை மீட் பண்ணுறதுக்காக ரூபி போயிட்டு இந்த மாதிரி ராயன் எப்படி வந்து ஜெயிலில் இறந்து போனாரோ அதே மாதிரி என்னுடைய அப்பாவும் இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு யாருமே கிடையாது, தயவுசெய்து என்னுடைய அப்பாவை வெளியே எடுக்கிறதுக்காக உதவி பண்ணுங்க அப்படிங்கும்போது என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி சரண்ராஜ் ரொம்பவே அலட்சியப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுட்டாருங்க. நம்ம ரூபிக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியோட விளம்பரத்தை இவங்க பார்த்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி செய்யாத தப்புக்கே என்னுடைய அப்பா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது என்னுடைய அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு உண்மையை தான் பேசுகிறா அப்படின்றத வினோத்தும் பல்லவியும் உணர்றாங்க. எங்களால் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் உனக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தை பேசி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வழக்கை வினோத்தும் பல்லவியும் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தா ஏரியா கவுன்சிலருடைய கொலை வழக்குங்க. அவர் காலையில் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோவில் வச்சு இந்த ராயனும் பீட்டரும் வந்து கிட்னாப் பண்ணி கொலை பண்ணி கடலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா போலீஸ்காரங்க ரொம்ப நாளாக வந்து கடலில் இந்த கவுன்சிலரோட டெட் பாடியை தேடியும் டெட் பாடி கிடைக்கவே இல்லை. எண்ட் ஆஃப் த டே பீட்டரும் நம்ம ராயனும் வந்து அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சரண்டர் ஆனதுனால 2 பேர்த்துக்கும் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனால் ரூபியோட விருஷனில் எங்கள் அப்பா கில்லர் கிடையாது, சூழ்நிலை காரணமாக செய்யாத தப்புக்காக சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வினோத்தும் பல்லவியும் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் லாயர்கிட்ட உதவியெல்லாம் கேட்டுட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவுன்சிலரை கடத்தும் போது ஒரு நபர் வந்து கண்ணால் பார்த்துருக்கிறாரு. அவர்கிட்ட விசாரணை பண்ணுறதுக்காக போக அவரோட விருஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் கவுன்சிலரும் ஒன்றா காலங்கத்தால் பார்த்தீங்கன்னா ஜாகிங் போவாராம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் முன்கூட்டியே கிளம்பிட்டாரு, இவர் பின்னாடி வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைமாக பார்த்து ஆட்டோ கிட்ட ஒளிஞ்சிருந்த ஒரு
ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கவுன்சிலரோட முகத்தில் கர்ச்சீஃபெல்லாம் வச்சு அவரை மயக்காடையை வச்சு ஆட்டோவில் கடத்தினாரு. அதை பார்த்ததும் நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். உடனடியாக கவுன்சிலரோடைய பொண்டாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்திருக்கிறாரு. அவரு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னாப்பரை நீ கண்ணில் பார்த்தியா, அங்க அடையாளம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி இந்த மெக்கானிக் கிட்ட கேட்க, இந்த மெக்கானிக்கும் அதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே மகாலிங்கம் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனில் நம்ம வினோத்தும் பல்லவியும் பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த இந்த வழக்கை பற்றி இவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது, ஆமாங்க அந்த மெக்கானிக் தான் வந்து அங்க அடையாளத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு வரைஞ்சோம். கரெக்டாக இந்த ராயனுடைய உருவம் தான் வந்தது. அதுக்கப்புறம் ராயனும் பீட்டரும் வந்து சரண்ராஜ் அப்படின்ற லாயர் மூலமாக சரண்டர் ஆனாங்க. அவங்க கிட்ட நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தெளிவாக அதை பண்ணியே காமிச்சாங்க. பீட்டர் கிட்டையும் ராயன் கிட்டையும் எதுக்காக நீங்கள் கவுன்சிலர் கொண்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க 2 பேரும் கவுன்சிலர் கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்களாம். ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டாங்களாம். கவுன்சிலர் நீ வட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி தினமும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த டார்ச்சரை தாங்க முடியாத இவங்க 2 பேரும் கவுன்சிலருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஒரு ஆட்டோவை திருடி எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக கவுன்சிலர் ஜாகிங் வரும்போது அவரை கிட்னாப் பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த பீட்டர் ஆட்டோ ஓட்டி இருக்கிறாரு. ராயன் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் வச்சு கடத்தி இருந்திருக்காரு. தூரத்தில் பின்னாடி ஓடி வந்து அந்த மெக்கானிக் இதெல்லாம் கவனிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கடல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ஆசை தீர அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலரை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணதோட மட்டும் இல்லாமல் டெட் பாடியை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டில் வச்சு கடலில் கொண்டு போய் தூக்கி போட்டுருந்துருக்காங்க. ஸோ இவங்க தூக்கி போட்டதா சொல்லப்பட்ட இடத்துல போய் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் டெட் பாடி கிடைக்கவே இல்லை. எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் மூலமாக ராயனுடைய முகம் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் வெளியே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து 2 பேரும் சரண்டர் ஆனதாக வந்து சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த பிரசன்ட்ல இந்த மகாலிங்கம் சொல்றாரு. இப்போ வினோத்தும் பல்லவியும் கவுன்சிலர் பொண்டாட்டியை விசாரணை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த வீடு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் கவுன்சிலர் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே அலோடே பண்ணலை. இந்த மாதிரி உங்கள் புருஷனை கொன்னவன் ஜெயிலில் இல்லை, வெளியே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்கள் புருஷன் கொலை வழக்கில் மிஸ்ட்ரி இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாலும் நான் எத்தனை பேர்த்திட்ட தான் பதில் சொல்கிறது, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் பொண்டாட்டி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லாயர் சரண்ராஜை மீட் பண்ணுறதுக்காக வினோத்தும் பல்லவி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் ஏமாத்தவெல்லாம் கிடையாது, அவங்க 2 பேரும் வாண்டடாக தான் வந்து சரண்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. அன்னைக்கு ராத்திரி லாயர் சரண்ராஜ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ பீட்டரும் ராயனும் வந்திருக்காங்க. ராயனை சரண்ராஜுக்கு நல்லாவே தெரியுங்க, ஏன்னா சின்ன சின்ன வழக்குலாம் உள்ள போயிட்டு வருவார் இல்லையா. அதனால சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பீட்டரும் ராயனும் சேர்ந்து கொலை பண்ணிட்டதாகவும் அதுக்கு சரண்டர் ஆக போகிறதா சொல்கிறாங்க. சரி நீங்கள் மாட்டாமல் தானே இருக்கீங்க, என்ன திடீர்னு சரண்டர் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு என்னோட முகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் நாங்கள் சரண்டர் ஆகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆக போகிறதா சொல்லியிருந்திருக்காங்க. அதை எடுத்து தான் சரண்ராஜ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருத்தையுமே கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாரு. ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்த யாராவது மிரட்டினாங்களா, மிரட்டி ஒத்துக்க சொன்னாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் நோ சொன்னதுனால குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவங்க 2 பேருக்கும் சிறை தண்டனை கிடைச்சிருந்துருக்குதுங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனில் லாயர் சரண்ராஜை விசாரணை பண்ணிட்டு இவங்க கிளம்புனதுக்கப்புறம் சரண்ராஜ் யாருக்கோ ஃபோனை போட்டு இந்த மாதிரி 2 டிடெக்டிவ் வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன கேஸை இப்போ தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ சரண்ராஜ் டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இப்போ இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம வினோத்தோட டீம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்களுக்கு ஒரு சின்ன லீடு கிடைக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவுன்சிலர் ஜாகிங் போகும்போது ராயன் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காரு. பின்னாடி தூரத்தில் ஓடி வந்துட்டு இருந்த மெக்கானிக் இதை பார்த்துருந்துருக்காரு. ராயனும் பீட்டரும் சேர்ந்து தான் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் அவர் கண்ணால் பார்த்தது இந்த ராயனை மட்டும்தான். ஆட்டோக்குள்ள ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அது பீட்டரா இருக்கலாம், இல்லை பீட்டரா இல்லாமலும் இருக்கலாம். கரெக்டா? அப்போ உண்மையான கில்லரோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் பீட்டர் போயிருக்காரு. அப்போ உண்மையிலேயே உண்மையான கில்லரும் ராயனும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த உண்மையான கில்லருக்கு பதிலாக பீட்டர் போய் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலர் உயிரோடு இருக்கும்போது கவுன்சிலரோட ஃபேமிலி ஒரு நார்மலான ஃபேமிலியாக தான் இருந்திருக்குது. ஆனால் கவுன்சிலர் இறந்ததுக்கப்புறம் 4 கோடி ரூபாய்க்கு இவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க. விச் மீன்ஸ் எங்கிருந்து இந்த பணம் வந்தது, எப்படி திடீர்னு பணக்காரனானாங்க அப்படின்னு கவுன்சிலர் பொண்டாட்டி மேலையும் டவுட் திரும்புதுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை ஜெயிலில் இருக்கக்கூடிய பீட்டரை இவங்க போய் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வாட்டி இந்த டிடெக்டிவ் டீம் போயிட்டு பீட்டர் கிட்ட உங்களோட விஷயம் சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா இப்படி ஊருக்காரங்க எல்லாம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, காசுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப ராயன் வந்து இந்த மாதிரி நான் ஒரு வழக்கில் உள்ள போறேன், எனக்கு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாரு. எனக்கா நீ ஏன் கஷ்டப்படணும், உன் கூட இன்னொரு ஆள் வர போறாரு இல்லையா, அவருக்கு பதிலாக நான் வேணா வரேன், எனக்கும் அந்த பணத்தை வாங்கித்தா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ராயன்
ராயனும் சரின்னு கேட்டுட்டாருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து குரு அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அவரு தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலரை கொலை பண்ணியிருப்பார் போல. ஸோ நான் சொல்ற மாதிரி தான் போலீஸ்காரங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோவை திருடினது, அப்புறம் கவுன்சிலர் ஜாகிங் போகும்போது ஆட்டோல கடத்தினது, ஸ்டோர் ரூம்ல வச்சு சம்பவம் பண்ணது, அப்புறம் கடல்ல தூக்கி போட்டது அப்படின்னு இந்த சீன் ஆஃப் கிரைமை பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. போலீஸ்காரங்க கிட்ட இந்த ஆர்டர் படி நீங்க சொல்லணும். போலீஸ்காரங்க துருவி கேள்வி கேட்பாங்க, மாத்தி கேட்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். போலீஸ்காரங்க கொஞ்சம் டீப்பா குடையிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடணும். எக்காரணத்தை கொண்டு எங்களை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல இவங்க சரின்னு கேட்டுக்கிறாங்க. அட்வான்ஸ் பணமும் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு பீட்டர் வந்துடுறாருங்க. அது மட்டும் இல்லாம கிடைக்கக்கூடிய 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் கடனை கட்டிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு போட்டு வாங்கி இவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துடலாம். 3 வருஷம் கடல்ல போய் மீன் பிடிச்சி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை நம்ம 6 மாசத்துல சம்பாதிச்சிடலாம். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டோம் 6 மாசம் தானே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ராயன் பார்த்தீங்கன்னா பீட்டர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பீட்டரும் அவங்க மனைவி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இவர் ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு. ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஆனால் ஒரு நாள் ராயன் இறந்து போயிட்டாரு. அதே சமயம் இந்த சரண்ராஜ் அப்படின்ற லாயரும் கைவிட்டுட்டாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாருன்னு கூட தெரியலங்க. இப்போ செய்யாத தப்புக்கு வசமாக நம்ம பீட்டர் மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பல்லவிக்கும் வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் பொண்டாட்டி மேலேயே டவுட்டாக இருக்குது. அதனால் நேரடியாக போயிட்டு நீ தானே கொலை பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு உரிமையில் பேசுகிறாங்க. பயந்து போன கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கு உண்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கவுன்சிலர் பொண்டாட்டி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கவுன்சிலர் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தா அந்த ஒரு காலகட்டங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஜாகிங் போயிருக்கிறாரு. மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறாரு. இந்த ஏரியா மெக்கானிக் பார்த்து கவுன்சிலர் பொண்டாட்டி கிட்ட சொல்லவும் இவங்க 2 பேரும் மகாலிங்கம் அப்படின்ற போலீஸார் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு இவங்க தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டரையும் ராயனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடலில் தூக்கி போட்ட டெட் பாடி கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ளான இந்த கவுன்சிலரோடைய பொண்டாட்டி அவங்க பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஃபினான்சியல் கஷ்டத்துக்கும் போயிருக்கிறாங்க. அப்போ தான் வீடு க்ளீன் பண்ணும்போது வீட்டில் ஒரு சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கிறத கவனிச்சிருந்துருக்காங்க. இந்த பணம் எங்கிருந்து வந்த பணம், யாருடைய பணம் எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. தன்னுடைய குழந்தைக்காக இந்த பணம் நமக்கு கிடைச்சதா நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே ஒரு புது வீடு வாங்கி இப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, உங்கள் கணவர் சாவறதுக்கு முன்னாடி யார் கூடலாம் கான்டாக்டில் இருந்தார், அடிக்கடி எங்கெல்லாம் போவார் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் கட்சி ஆஃபீஸு அதை விட்டா இந்த மடத்துக்கு போவார் அப்படிங்கும்போது மடமா அங்கே எதுக்காக போவார் அப்படின்ட்டு நம்ம டெடெக்டிவ் டீம் போயிட்டு சாமியார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு சின்ன சாமியார் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவர் யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெட் லைட் ஏரியாவுக்கு போகிறாருங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம பல்லவியும் வினோத்தோ ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு அங்கே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வசமாக இவங்க கிட்ட மாட்டிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே உலகத்துக்கு சாமியார் அப்படின்னு காமிச்சிட்டு உள்ளே இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவா அப்படிங்கும்போது அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் இந்த சாமியாரை பற்றியும் கவுன்சிலரை பற்றியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூமில் யாருக்கும் தெரியாமல் நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருந்ததா இவர் பார்த்ததா சொல்கிறாருங்க. இவர் பார்த்துட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் போட்டு பொலவலன்னு பொழந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சைலண்ட் ஆயிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்குது. ஆனால் அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் மாட்டவே இல்லை. ஏன்னா அவங்க ரைடு போகும்போது அந்த இடத்துல பணமே இல்லை. இந்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மடத்துக்கு போவார். அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை முன்கூட்டியே கொடுத்தது இந்த கவுன்சிலர் தான். மேபி அந்த கவுன்சிலர் கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்கிறாருங்க. இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம பல்லவியும் வினோத்தும் விசாரணை பண்றாங்க. மேபி இந்த கவுன்சிலரோடைய கொலை பணத்துக்காக நடந்திருக்கலாமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க திடீர்னு இவங்களோட வீட்டுக்கு ஒரு கும்பல் அட்டாக் பண்ணுது. அவங்களையெல்லாம் திருப்பி வினோத் அட்டாக் பண்ணிடுறாருங்க. ஆனா அவனுக்கு யாரு என்ன அப்படின்றது தெரியலங்க. அங்க கட் பண்ணா நம்ம ரூபியை பார்த்தீங்கன்னா சரண்ராஜ் மீட் பண்ணி ஒரு 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இனிமேல் இந்த கேஸ்ல எதுவும் லீடெல்லாம் தேடாத, அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா ரூபி பல்லவிக்கு போனை போட்டு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த பணத்தை இந்த சரண்ராஜ் கொடுக்குறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று இதில் மறைஞ்சிருக்கு அப்படின்றத வினோத் சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் இந்த தயாளன் பார்த்தீங்கன்னா இந்த சரண்ராஜுக்கு ஃபோனை போட்டு நீ தான் ஆரம்பிச்சு அட்டாக் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியும், இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா பார் கவுன்சில் வரைக்கும் போயிட்டு அதில் உன் பேர் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல இந்த லாயரும் பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு. பயப்பட்டுட்டு யாருக்கோ ஃபோனை போட்டு இந்த மாதிரி பார் கவுன்சில் வரைக்கும் நான் ஆள் அனுப்பணும் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் மினிமலாக தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சரண்ராஜ் யாருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது இன்றளவு நமக்கு மிஸ்ட்ரியாகவே இருந்துட்டு இருக்குதுங்க. இந்த மிஸ்ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடை தரப்போகிறது இந்த சாமியார் மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட டீமில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டா அந்த சாமியார் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் பார்க்க வராங்க போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பீமா அப்படின்ற இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரனும் அவன் கூட அவனுடைய அசிஸ்டண்டான குருவும் ஏதோ சில விஷயங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பீமாவையும் பீமாவுடைய அசிஸ்டண்டான குருவையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பியாக ரெடி பண்ணி ஜெயிலில் இருக்கக்கூடிய பீட்டர் கிட்ட போயிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் தான் உங்களை இந்த மாதிரி ஒத்துக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்
ஆமாங்க இவன் தான் ஒத்துக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ இந்த குரு இல்லாட்டி பீமா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தங்க தான் உண்மையான கில்லர். இப்போ அப்படியே பீட்டர் இல்லாத வெர்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த ராயனும் குருவும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவை திருடிட்டு வந்து இந்த கவுன்சிலருக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக கவுன்சிலர் வரும்போது இந்த ராயன் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலருடைய முகத்தில் கர்ச்சீஃப் வச்சு மயக்கடை வச்சு ஆட்டோவில் தூக்கி போட்டுருக்கிறாரு. அந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த குரு தான் ஓட்டிட்டு போயிருந்திருக்கிறான். பின்னாடி ஓடி வந்த அந்த மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ராயனை மட்டும்தான் பார்த்துருந்துருக்கிறாரு. அப்போ குருக்கு பதிலாக தான் நம்ம பீட்டர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு இவங்களால வர முடியல. காரணம் என்னன்னா இந்த குருக்கு மேல பீமா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். மேபி அவன் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கலாம். அவனுக்கு பதிலாக இந்த குரு பேசி பீட்டரை உள்ள அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த சரண்ராஜ் யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இந்த பீமா கிட்ட தாங்க. இப்போ லாயர் சரண்ராஜ் பார் கவுன்சிலுக்கு பயந்து ஒதுங்கிறதுனால பீமாக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ குரு வந்து நேரடியா இந்த பீமா மீட் பண்ணி நீ ஒன்றும் கவலைப்படாதன, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களை போட்டு தள்ளிட்டு நான் கேஸ் வாங்கிட்டு உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த டிடெக்டிவ் டீம் சம்பவம் பண்றதை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த டிடெக்டிவ் டீம் யார் இந்த பீமா அப்படின்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பீமா பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வளைச்சு போடக்கூடிய ஒரு ரவுடிங்க. அதாவது ஒரு இடம் வந்து எம்டியா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு இருந்ததுன்னு வைங்களேன், அந்த இடத்துல போயிட்டு இந்த இடம் பீமாக்கு சொந்தமானது அப்படின்னு போர்டை வச்சு ஆக்கிரமிப்பு பண்ணிடுவான். அதை மீறி ஓனருங்க யாராவது எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுறது, அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறது, வேற வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு தான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கான். இந்த குருக்கும் பார்த்தீங்கன்னா பீமா பெரிய பிரம்மாண்டமான வீடெல்லாம் கிஃப்டாக பண்ணியிருக்கிறாருங்க. அதனால குரு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பீமாக்கு விசுவாசியாகவே இருந்திருக்கிறான். இந்த ஏரியாவில் இருக்கிற பொட்டிக்கடைக்காரர்கிட்ட விசாரிக்கும் போது அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த பொட்டிக்கடைக்காரர் வேற யாரும் கிடையாது, இந்த பீமாவுடைய சொந்த அண்ணன் தான். அண்ணன் பண்ற ஃப்ராடு வேலைலாம் பிடிக்காம இவர் தனியாக வந்துட்டாரு. ஆனால் அப்பா ரொம்ப நல்லவர், பாசமாக இருந்தாரு. ஆனால் கடைசியில் அவரும் இறந்து போயிட்டாரு. எங்கள் அப்பா மாரடைப்பில் இறந்து போயிருக்கிறாரு. எங்கள் அண்ணன் படுபாவி சார், நான் வீட்டுக்கு வந்து அப்பாவோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவசரமாக எல்லா காரியமும் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா யாரு அப்படின்ற அந்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் டீம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த பீமா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குருவை கூப்பிட்டு நீயே போய் சரண்டர் ஆயிரு அந்த வழக்கில், அப்படி சரண்டர் ஆகல அப்படின்னா இந்த டிடெக்டிவ் டீம் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமா இவங்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வளைச்சு போடுறாங்க இல்லையா, அந்த வழக்கிலேயே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவை வாண்டடா சரண்டர் ஆக சொல்ல, சரண்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த குருவை கூட்டிட்டு போய் கூண்டில் நிப்பாட்டுறாரு. ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பீட்டரும் ராயனும் அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் A1 அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, யுவர் ஆனர் அன்னைக்கு ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, ஸோ இப்போ இவன் தான் கில்லர் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஜட்ஜை சமாளிக்க பார்க்குறாரு இந்த சரண்ராஜ். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் லாயர் வந்து இந்த வழக்கில் மிஸ்ட்ரி இருக்கிறதா வந்து எங்களுக்கு தோணுது, இறந்து போன அந்த கவுன்சிலரோட டெட் பாடி எங்க, போலீஸ்காரங்க நீண்ட நாட்களாக கடலை தேடியும் அந்த டெட் பாடி கிடைக்கவே இல்லை. இந்த பீமாவும் குருவும் சேர்ந்து நிறைய லீகல் ஆக்டிவிட்டிலாம் ஈடுபட்டு இருக்காங்கன்னு தோணுது. சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க வீட்டையெல்லாம் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சர்ச் வாரண்ட்டை கேட்க ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்போ பீமாக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இவங்க தோண்டி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீமா பயத்தோட உச்சகட்டத்திலே இருக்கிறாரு. அப்போ போலீஸ்காரங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் வினோத்துக்கு ஒன்று தோணுது, இந்த பீமா நிறைய ப்ராப்பர்ட்டியை வளைச்சு போட்டிருக்கான், ஆனால் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் எதுவுமே பண்ணாமல் பக்காவாக ஹோல்டு பண்ணி வச்சிருந்திருக்கான் நீண்ட நாட்களாகவே. ஸோ அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்யும்போது அங்கே எலும்பு கூடு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதை வச்சு இந்த பீமாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டடியில் இருக்கக்கூடிய பீமாவுடைய அசிஸ்டன்ட் குரு கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா ஒரு சாமியார் இருக்கிறார் இல்லையா, இந்த சாமியார் யாரு அப்படின்னா இந்த பீமாவோடைய பினாமிங்க. எல்லா காசையும் கொண்டு போய் இந்த சாமியார் கிட்ட தான் கொடுத்து வைப்பாரு. இந்த சாமியாரை பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் அடிக்கடி பார்த்துட்டு போவாருங்க. இந்த சாமியார் நிறைய பணம் வச்சிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கவுன்சிலருக்கு தெரியுங்க. இந்த கவுன்சிலர் தான் பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு வர போறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் மொத்த பணத்தையும் ஏற்றி ஸ்ட்ரீட்டில் சுத்த விட்டுருந்துருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்துக்கலான்னு. ஆனால் சுத்த விட்ட ட்ரக் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருந்திருக்குது. அதில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க கடத்திருக்கிறாங்க. இதை பண்ணது கண்டிப்பாக கவுன்சிலராக தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவனே எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி தூக்கியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதனால இந்த கவுன்சிலரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குரு பார்த்தீங்கன்னா இந்த ராயன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கவுன்சிலரை கடத்தினதாகவும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணதாகவும் விஷயத்த சொல்றான். அதுக்கப்புறம் குரு தப்பிக்கிறதுக்காக ராயனை வச்சு பீட்டர் கிட்ட பேசி ராயனும் பீட்டரும் அவங்க கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனதா வந்து இவன் சொல்றான். ஆனா குரு சொல்லக்கூடிய பதில் வந்து இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. இப்போ அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் குருவை அடிக்கிற விதத்தில் அடிச்சோம்னா உண்மை
வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சு டார்ச்சர் பண்ணி விசாரணை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குரு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இந்த சாமியார் கூண்டில் ஏற்றி விசாரணை பண்ணும்போது இந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பீமாவோடைய அடிமையாக தான் இவர் இருந்திருக்கிறாரு. அதாவது வெளி உலகத்துக்கு தான் சாமியார், மற்றபடி இந்த பீமாவோடைய பினாமி தாங்க இவர். ஸோ மொத்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆசிரமத்தில் தான் வந்து ஒழிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ரூமில் பணம் எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் கவுன்சிலருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீ எப்படியாவது அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு உதவி பண்ணனா உனக்கு 10% பணம் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம கவுன்சிலர் கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அதே சமயம் எம்எல்ஏ பதவியும் அடுத்த வாட்டி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு ஆசைப்பட்ட இந்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சாமியாருக்கு ஃபோனை போட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போறதா வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதனால இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தையும் பதுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றி அந்த ஆட்டோவை வெளியே அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலரோட ஆட்கள்லாம் வந்து வழிமறிச்சு அதில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து எடுத்துட்டு அந்த 10% கமிஷனை பார்த்தீங்கன்னா கவுன்சிலருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பணம் மர்மமான முறையில் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து சாமியார் மூலமாக பீமாக்கு தெரிய வருது. பணம் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இந்த கவுன்சிலர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர் தான் இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போறதாகவும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால அவர் தான் ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த பீமா பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலரை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த குரு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து லோக்கலில் இந்த மாதிரி சில்லி வேலை பார்க்கக்கூடிய ராயனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கவுன்சிலரை கடத்தி இருந்திருக்காங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இந்த மெக்கானிக் பார்த்துருந்துருக்காரு. கடத்தப்பட்ட கவுன்சிலரை கொண்டு போய் பீமா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பீமா பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமில் வச்சு இந்த கவுன்சிலரை விசாரணை பண்ணியிருக்காரு. இந்த கவுன்சிலரும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி கட்சி கிட்ட பேசின கட்சி வந்து உதவி பண்ண சொன்னாங்க, நான் உதவி பண்ணினேன். அவங்க வந்து பணத்தை எடுத்துட்டு எனக்கு ஒரு 10% கொடுத்தாங்க. அண்ட் அடுத்த எலெக்ஷனில் எனக்கு எம்எல்ஏ பதவி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எனக்கு என் பணம் வேணும் அப்படின்னு பீமா சொல்றாரு. அந்த பணம் உனக்கு வரவே வராது பீமா. அந்த பணத்தை அடிச்ச உடனே கட்சியில் இருக்கிற எல்லோரும் பங்கு போட்டுக்கிட்டானுங்க. அந்த பணம் இப்போ எங்க என்ன பரிணாமமா இருக்குன்னு கூட தெரியாது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன் பணம் உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி கவுன்சிலர் சொல்ல, அப்போ பீமாக்கு பயங்கரமான வெறி வந்திருக்குதுங்க. அப்போ கத்தி எடுத்து பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே இந்த கவுன்சிலர் இறந்து போயிட்டாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்றாரு கோவத்தில் கொலையை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் த டே பீமா தான் கவுன்சிலர் கொலை பண்ணியிருக்காரு. உண்மையான கில்லர் இந்த பீமா தான். ஸோ பீமாக்கு பதிலாக தான் வந்து நம்ம பீட்டர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஆனால் அப்போ தான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தக்காளி தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டை லாயர் தயாளன் வைக்கிறாரு. அதாவது பீமாவோடைய வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்பை ஆய்வு செஞ்சதில் அது கவுன்சிலரோடைய எலும்பே இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வேற யாரோ கொலை பண்ணி இவன் புதைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோட இது அப்படின்னு ஆய்வு பண்ணதில் ஒரு ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகுதுங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பாவை மடத்தில் தங்க சொல்லிட்டு இந்த கவுன்சிலரோடைய டெட் பாடியை கொண்டு போயிட்டு இந்த பீமா அவரோட வீட்டுக்குள்ளே வச்சிருந்துருக்கிறாருங்க. அந்த டைமில் தான் மடத்துல இருந்து கால் வந்திருக்குது, நம்ம பீமாவோடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி போராடி இருந்திருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு பீமா அவருடைய அப்பாவையே கொலை பண்ணியிருக்கிறாரு. அவர் செஞ்ச கொலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு கொலையை பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலரோட டெட் பாடியை அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி ஊரை நம்ப வச்சு கொண்டு போய் ப்ராப்பராக அடக்கம் பண்ணிட்டாரு, எரிச்சிட்டாரு. ஆனால் மடத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அப்பாவோட டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அவருடைய ப்ராப்பர்ட்டிலேயே புதைச்சிட்டாருங்க. இப்போ பீமாவோடைய வீட்டில் புதைக்கப்பட்ட டெட் பாடி அவங்க அப்பாவோடையதுங்க. தயாளன் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காரு. அந்த சாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த பீமாவோடைய அப்பா டிஎன்ஏ கூட மேட்ச் ஆயிருக்குது. அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்க இப்போ பீமா பார்த்தீங்கன்னா 2 கொலையை பண்ணாரு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மெக்கானிக் வந்து இந்த குருவும் ராயனும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலரை கடத்துறதா பார்த்துட்டார் இல்லையா. ஆனால் அவர் பார்த்தது ராயனை மட்டும்தான், குருவை கிடையாது. ஸோ அந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ராயனை வச்சு நம்ம பீட்டர் கிட்ட பேசியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பீட்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அவருடைய சூழ்நிலை காரணமாக. அதனால் அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ ஜெயிலே பார்த்தீங்கன்னா ராயன் இறந்து போயிருக்கிறாரு. பீட்டர் பார்த்தீங்கன்னா செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. 6 மாதத்துக்கு அப்புறம் இவரை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் உதவி பண்ணுறதையும் நிப்பாட்டிட்டாங்க, கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த டிடெக்டிவ் டீம் வச்சு உதவி கேட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஸோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த பீமா, குரு, சாமியார் 3 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறம் நிரபராதியான பீட்டரை பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் வந்து விடுதலை செய்யுதுங்க. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓடி போய் அவருடைய பொண்ணு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் இவர் வெளியே வராருங்க. இவங்க அப்பாவுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த டிடெக்டிவ் டீம் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முதல் கேஸே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் and cheers.